Hi friends, வணக்கம் and welcome to எங்க வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு வந்து ஹோட்டல் ஸ்டைல்ல ஆனா ஆயிலே இல்லாம ஒரு சுவையான குருமா எப்படி செய்யணும் அப்படின்றது தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த ஜீரோ ஆயில் வெஜ் குருமா செய்ய தேவையான வெஜிடபிள்ஸ் என்னன்னு சொல்றேன் பார்த்துக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு 10-15 பீன்ஸு, ஒரு வெங்காயம், கொஞ்சோண்டு பட்டாணி, பச்சை பட்டாணி அரை கப்பு, ஒரு கேரட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிறையா தெரியுது உங்களுக்கு, கால் வந்து காலிஃப்ளவர். எல்லா காயுமே லென்த் வைஸாக இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம், இது கேரட்டு எல்லாமே நீளமாக கொஞ்சம் பெரிய சைஸாகவே வெட்டி வச்சுக்கோங்க. அரைக்க தேவையான பொருட்கள் உங்கள் காரத்துக்கேற்ப பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நாங்கள் இப்போ ஒரு 6 பச்சை மிளகா எடுத்துருக்கோம். ஒரு கப்பு தேங்காய் அல்லது அரை முடி தேங்காய், ஒரு 6 பல்லு வெள்ளைப்பூடு, கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், சின்ன பட்டை துண்டு, 1/4 ஸ்பூனு, அரை ஸ்பூனு சோம்புத்தூள், அரை ஸ்பூனு மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், வெங்காயம் 1. இப்போது குக்கரில் வந்து நீங்கள் வச்சுருக்க காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டே உப்பு மஞ்சள் போட்டு இதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். தண்ணியில் ஒரு கொதிக்க விட்டு. காலிஃப்ளவர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குக்கரில் போட்டுக்கோங்க. அடுத்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. கேரட், பீன்ஸ், பட்டாணி இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து குழைய வேக வைக்கக்கூடாது. குக்கரில் வந்து ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு நீங்கள் வந்து இறக்கிடணும். கொஞ்சோண்டு தண்ணியும் உப்பும் ஆட் பண்ணிக்கணும். உப்பு போட்டுட்டு ஒரு விசில் மட்டும் வச்சுட்டு நம்ம இறக்கிடுவோம். சப்போஸ் உங்களுக்கு குக்கரில் வச்சா குழையும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நீங்கள் ஓப்பனாகவே கூட குக் பண்ணலாம். அப்படியும் நீங்கள் வேக வைக்கணுன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா குக்கர்லேயும் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரில் வந்து காய் வெந்துட்டு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம வந்து என்னென்னலாம் மசாலா அரைக்கணுமோ அதெல்லாம் நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து பச்சையாக தான் அரைக்க போகிறோம், எதையும் வறுத்தெல்லாம் அரைக்க போகிறது கிடையாது. அதனால் எல்லாத்தையும் நம்ம இங்கே காமிச்சிருக்க பொருள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம மிக்சியில் ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து காயெலாம் வெந்துருச்சு. நம்ம மசாலும் நம்ம வந்து அரைச்சி வச்சிட்டோம். இப்போ வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்ச மசாலாவை இதில் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா மோந்து பார்த்தாலே அவ்வளோ அருமையான வாசம் வரும், சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசால் கலந்தோன்னே நீங்கள் வந்து ஒரு கொதி வர வரைக்கும் அடுப்பில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ கொதி வந்துருச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அந்த அரைச்சி விட்டதே போதும் தான். இப்போ நம்ம வந்து கரம் மசாலா போட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து ஸ்லோலியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிக்கவும் செஞ்சிருச்சு. நம்ம நிறுத்திக்குவோம். இப்போது சுவையான ஜீரோ ஆயில் வெஜ் குருமா சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து உங்களுக்கு மைல்டாக இருக்கும், ரொம்ப ஸ்பைசியாக இல்லாமல் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இடியாப்பம், ஆப்பம் அதுக்கும் தொட்டு சாப்பிடலாம். பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கும் இது சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியும் கூட, ரொம்ப சிம்பிள், சீக்கிரமாக நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.